வையகம், வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிந்தனை துளி தற்கொலை. தற்கொலை என்பது விருப்பத்துடன் ஒருவர் தன்னுடைய உயிரை தனது உடலில் இருந்து பிரிப்பது ஆகும். தான் எப்படி வாழ வேண்டும் என அறியாதவர்களே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவர்களின் பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமுதாயம் உண்மையான வாழ்க்கை என்பதை போதிக்கவில்லை. எதிர்பார்ப்புகளை மட்டுமே கற்றுக் கொடுக்கிறார்கள். எதிர்பார்ப்புகளே வாழ்க்கை என அறிவுறுத்துகிறார்கள். படிப்பில் மதிப்பெண்களை மட்டுமே நோக்கமாக கொண்டு வளர்க்கிறார்கள். கற்பனையான வாழ்க்கையினை ஊட்டி வளர்க்கிறார்கள். தற்கொலைகளுக்கு இதுவே பொதுவான காரணங்களாக அமைகிறது. நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கவில்லையே என்றும், தான் விரும்பிய பெண்ணை அடைய முடியவில்லை என்றும், தான் வாழ்ந்து கொண்டிருந்த ஆடம்பரமான வாழ்க்கை போய்விட்டதே என்றும் பல காரணங்களுக்காக தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவமானங்களை ஏற்று வாழ கற்றுக்கொள்ளுங்கள். அவைகள் கருமையத்தை தூய்மைப்படுத்தும். தற்கொலைக்கு முயன்ற ஒருவரை காப்பாற்றி அவருக்கு 2 நாள் வாழ்க்கை தத்துவங்களை நன்கு புரிந்து கொள்ளும்படி, உணர்ந்து கொள்ளும்படி பயிற்சி கொடுத்தோமானால் மீண்டும் ஒரு எண்ணம் அவருக்கு வரவே வராது என்பதை கண்டிப்பாக கூறலாம். இறைஞான ஆசிரியர் நன்மணி அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். தற்கொலை அதாவது உடல் உயிர் இணைந்து பிறப்பெடுத்திருக்கின்றோம். இந்த உடல் உயிர் என்பது ஏதாவது ஒரு காலத்தில் இயற்கையாக பிரியத்தான் போகிறது. அப்படி பிரிந்தாலும் அந்த இணைப்பினுடைய நோக்கம் நிறைவேறும் வரை மீண்டும் ஒரு உடலோடு இணைப்பாகி தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் இந்த மனித வாழ்க்கையினுடைய தத்துவமாக இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய, நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த உடல் என்ன நோக்கத்திற்காக இந்த உடல் நமக்கு கிடைத்தது? இந்த உடல் நமக்கு கிடைத்தது என்று கூட நாம் சொல்ல முடியாது. இந்த உடலை எங்கிருந்தாவது வாங்கி கொண்டு வந்தோமா? இல்லை யாரேனும் இந்த உடலுக்குள்ளாக வந்து நம்மை திணித்து விட்டார்களா என்று சிந்தனை செய்து பார்த்தோம் என்றால் அப்படியும் இல்லை. அம்மாவனுடைய கருவறையிலே கருவாக உருவாகிய நாம் இந்த கர்ம வினையை கழிப்பதற்கு உதவி செய்வதற்காக இந்த உடலை நாம் தான் கட்டி நாம் இந்த உடலோடு பிறந்திருக்கிறோம். இந்த உடலை உருவாக்கியதே நாம். ஆனால் அந்த உடலை நானே பிரித்து விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு செயல் இந்த தற்கொலை. அப்ப நாமே அந்த உடலை உருவாக்கி விட்டு நாமே இடையில் அதிலிருந்து பிரிக்கின்றோம் என்று சொன்னால் எதற்காக உருவாக்கினோம் என்ற அந்த தத்துவத்தை மறந்து விட்டோம் என்பதுதான் உண்மை. ஆனால் இது இயல்பாக எல்லோருக்கும் நடக்கிறது. வினைப்பதிவாம் சுமையை விடுத்து தூய்மை பெறவே நினைவாய் உடல் எடுத்தேன், நிலம் மீது விழுந்த பின்னே எனை மறந்தேன், எந்தன் வினை மறந்தேன் என்ற மகர்ஷியினுடைய பாடல் இருக்கிறது. அந்த வினை என்ற ஒரு பதிவுகளை கழிப்பதற்கு இந்த உடல் இல்லாமல் கழிக்க முடியாது என்பதை உணர்ந்த பிறகு இந்த உடலை நான் தேர்ந்தெடுத்து கட்டி வெளியில வந்தேன். ஆனால் இங்க என்ன பண்ணிட்டோம்? அந்த வினை என்பதையே மறந்து விட்டோம். அப்படிதான் எல்லோருடைய வாழ்க்கையும் இருக்கிறது. இங்கு வந்த பிறகு வினைப்பதிவை கழிப்பதற்காக வாழக்கூடிய மனிதன் வினைப்பதிவை
ஏற்றும் வேலையை செய்து கொண்டிருக்கிறான் அல்லவா? அப்படி செய்ய போகும்பொழுதுதான் இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அதை மறந்தாலும் அதை நமக்கு நினைவூட்டி அதை உணர்த்த வேண்டிய ஒரு பொறுப்பு யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால், பெற்றோர்களுக்கும் இந்த சமுதாயத்துக்கும் குருமார்களுக்கும் இருக்கிறது. அவர்கள் அதற்காகத்தான் இதை உணர்த்துகிறார்கள். அதனால இந்த சமுதாயத்துக்கு ஆன்மீகத்தில் எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கிறோமோ இல்லையோ, இந்த வாழ்க்கை தத்துவம், வாழ்வின் நோக்கம் என்ற 2 தத்துவங்களை மட்டுமாவது எல்லோருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆரம்ப கால பள்ளி பருவத்திலேயே இந்த வாழ்வின் நோக்கத்தையும் வாழ்க்கையின் தத்துவத்தை மட்டுமாவது கற்றுக் கொடுக்க வேண்டும். எல்லா கோவில்களிலும் இந்த வாழ்வின் நோக்கமும் வாழ்க்கை தத்துவமும் எப்பொழுதும் அங்கு பேசப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும், சொல்லப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும். இது நமக்கு அந்த ஞாபகத்திலிருந்து மாறாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த தத்துவம் செல்ல வேண்டும். இப்போ இதை விடுத்து சாதாரணமாக பொருளீட்டுவதும், இந்த உலக இயலில் தற்காலிக சுகத்துக்காக வாழ்வதும் என்பதுதான் வாழ்க்கை என்று அதில் போய் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன், அதில் ஏதாவது ஒரு தொய்வு வரும் பொழுது, அதில் ஒரு இடர்பாடு வரும் பொழுது, அது நடக்கவில்லை என்ற ஒரு நிலை வரும் பொழுது என்ன செய்து கொள்கிறான்? இப்படி தற்கொலை என்ற ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று விடுகிறார். இது ஒரு பெரிய அறியாமை, ஒரு பெரிய அறியாமை. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இவன் எந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஏதோ ஒன்றை பெற முடியவில்லை என்று தற்கொலை செய்து கொள்கிறானோ, அவன் இன்னும் சிறிது காலம் அந்த அவமானங்களையும் அந்த துன்பத்தையும் ஏற்று வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், இவன் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தானோ அதை விட அபரிமிதமாக அடையக்கூடிய ஒரு நிலை இதே பிறவியிலேயே அவனுக்கு கிடைக்கும். ஆனால் அந்த அது நமக்கு வராது என்ற ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறார். இந்த இடத்தில் ஏன் இந்த முடிவுக்கு வருகிறோம்? இதற்கான காரணம் என்ன? ஏன் இந்த ஒரு நிகழ்வில் நாம் தோய்வடைந்தோம்? இது நமக்கு ஏன் நடக்கவில்லை என்று ஆராய்ந்து பார்த்தால் இதற்கும் நமக்கும் பெருத்த அளவில் சம்பந்தமில்லை. இதில் நமது சஞ்சித கர்ம வினை என்ற கர்ம வினை என்று ஒன்றும் இருக்கிறது. அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. நமது திறமையின்மை என்பது ஒரு காரணமாக இருக்கிறது. இது எல்லாத்தையும் விட இந்த சமுதாயத்தில் பிறரோடு ஒப்பிட்டு ஒப்பிட்டு பார்த்து வாழ்க்கையை அமைத்துக் கொண்ட ஒரே ஒரு காரணம்தான் இதற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறது. சரி, அப்படியே எந்த நிகழ்வு வேணாலும் நடந்து போகட்டும். இப்பொழுது ஒரு பரீட்சையில் ஃபெயிலாகிவிட்டார், போகட்டும். மீண்டும் அதே பரீட்சையில் தேர்வாக முடியுமா முடியாதா? முடியும். இப்போ அது எப்படி என்று சொன்னால், இப்ப நம்ம கீழே விழுந்துட்டோம். கீழே விழுந்துட்டோன்னே அப்படியே இருக்கிறோமா, எந்திரிக்கிறோமா? கீழே விழுந்தோம், எந்திரிச்சிட்டோம், அவ்வளவுதானே. அதே மாதிரி அந்த தேர்வுல ஃபெயில் ஆனாரு, அடுத்து பாஸ் ஆக போறாரு. சரி, இன்று பொருளை இழந்தார், அந்த அடுத்து முயற்சி செய்து பொருளை பெறப் போகிறார். சரி, இந்த பெண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியவில்லை, உலகத்தில் பெண்ணே இல்லையா கல்யாணம் பண்ணுவதற்கு? அப்படி என்றால் நீங்கள் செய்து கொள்ளலாம். உலகத்தில் பெண்ணே இல்லை, இந்த ஒரு பெண்ணு தான் இருந்தது, அதுவும் எனக்கு கிடைக்கவில்லை என்று சொன்னால் சரி. ஆனால் இதுதான் என்று எல்லை கொட்டி கொண்டு தற்கொலை செய்து கொள்கிறார். இப்போ இந்த இந்த பெண்ணுக்காக தற்கொலை செய்து கொள்ளுகிறவன் ஒன்றை யோசிக்க வேண்டும். நான் இவ்வளவு காதலித்து இவ்வளவு நேசித்து இந்த பெண் எனக்கு கிடைக்கவில்லை என்று தற்கொலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அவர்களுக்கு என்ன நாம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னால், அப்படி நேசித்து கல்யாணம் பண்ணினவங்கள்ல பாதி பேர் டைவர்ஸ்ல போய் நிக்கிறாங்களேப்பா, அதை பார். அப்ப இந்த மாதிரி இதுக்காக உனது உயிரை நீ பிரித்துக் கொள்வதற்கு உனக்கு என்ன உரிமை இருக்கிறது? இது என்ன தேவையா? இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய
ஒரு சிறிய ஒரு நிகழ்வுகள், அவ்வளவுதான். ஆனால் இதை எல்லாத்தையும் மனிதன் என்ன பண்றான்? அவமானமாக திணித்து விட்டான். அவன் சும்மா இருந்தாலும் சுத்தி இருக்கவங்க எல்லாம் இது அவமானம் என்று சொல்லுகிறார். ஒருவர் பொருளாதார நிலையில் மேலே வந்து விட்டார். அந்த பொருளாதாரத்தில் தொய்வு ஏற்பட்டு பொருளாதாரமே இல்லாத நிலைக்கு வந்து விட்டார். உடனே என்ன நினைக்கின்றான்? நாம் இந்த சமுதாயத்தில் இந்த உறவுகள் இருக்கக்கூடிய இடத்தில் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்று சொன்னால் இந்த உறவுகள் எல்லாம் நம்மை அவமானமாக பேசும். பேசட்டும். அவைகள் அவெல்லாம் அவமானமாக பேசினால்தான் நீ அடுத்து திரும்பவும் ஒரு முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வருவாய். உனது குழந்தைகள் பெரிய முன்னேற்றமான வாழ்க்கைக்கு வரும். இந்த அவமானங்களை எல்லாம் தாங்கி 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 இருந்து பாருங்கள். உங்கள் குழந்தைகள் அற்புதமான ஒரு வாழ்க்கைக்கு உயர்வுக்கு வரும். ஆனால் இவன் என்ன பண்றான்? இவன் தற்கொலை பண்றது இல்லாம குடும்பத்தோட குழந்தைகளையும் அதே நிலைக்கு இவனும் தள்ளுகிறான். அதையும் சேர்த்து தள்ளுகிறான். அறியாமை. நன்றாக பாருங்கள். அவமானங்களின் உச்சத்தில் வாழ்ந்தவர்கள் எல்லாம் அவர்களுடைய இறுதி காலத்தில் ஒரு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவமானத்தில் வாழ்ந்த பெற்றோர்களுடைய வாழ்க்கை, அவருடைய குழந்தைகளுடைய வாழ்க்கை உயர்வான நிலைக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அப்ப இந்த அவமானங்கள் என்பது கருமையத்தை தூய்மை செய்வதற்கான ஒரு அற்புதமான ஒரு காரணி என்பதை இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்ல வேண்டும். மகரிஷி அவர்கள் சாப்பாட்டுக்கே இல்லாத நிலைக்கு ஒரு இடத்துல வர்றார். ஒரு காலத்தில் அவ்வளவு வசதி, அது எல்லாம் போய் இந்த நிலைக்கு வருகிறார். அந்த நிலையிலும் நான் இன்முகமாக இருந்தேன் என்று சொல்லுகிறார். எப்படி முடிந்தது? அதுதான் புரிதல் என்பது மட்டுமே. ஆக இந்த ஒரு தற்கொலை என்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் ஒவ்வொரு தெருவுக்கு தெரு, வீட்டுக்கு வீடு, ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் வாழ்வின் நோக்கம், வாழ்க்கை தத்துவம் என்பதை தெளிவாக உணரச் செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு இந்த ஆன்மீக ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. அதன் அடிப்படையில் இந்த வாழ்க்கை தத்துவத்தையும் வாழ்வின் நோக்கத்தையும் உலகமெங்கும் கொண்டு செல்வோம். இந்த தற்கொலை என்ற ஒரு நிகழ்வு நிகழாமல் இருக்க நாம் இந்த சமுதாயத்துக்கு வழிவகை செய்து கொள்வோம். மகரிஷி அவர்கள் சொல்லுவார்கள், ஜீவசமாதி என்பது கூட ஒரு தற்கொலை என்று சொல்வார். அதில் என்ன என்று சொன்னால், உடலை பிரிக்கவில்லை, மனதின் இயக்கத்தை நிறுத்தி விடுகிறார்கள். அது கூட ஒரு தற்கொலை என்றுதான் சொல்லி, அதை நான் விரும்பவில்லை என்று ஒரு முறை அவர்கள் சொன்னார். அந்த அடிப்படையிலே இந்த தற்கொலை என்பது ஒரு அறியாமையின் உச்சநிலை. மயக்கத்தின் உச்சநிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் அறியாமையின் உச்சநிலையில் இதை செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலை வருகிறது. இதை சமுதாயத்தில் தவிர்ப்போம். வாழ்க வளமுடன்.